பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாஸ்தவம் தியானிக்கு ஜெபிக்க போகிறோம். யோவான் 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். எல்லாம் கவனிங்கள, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நம்முடைய மாம்சம் இப்படித்தான் நம்மளை பேச வைக்கும். லாசரு வியாதியா இருக்கிற செய்தி இயேசுவுக்கு போகிறது, வேதம் சொல்கிறது. பின்னும் அவர் தாமதமா வராரு. லாசரு இறக்க போறான்னு அவருக்கு தெரியும். லாசரு நான் உயிரோடு எழுப்ப போகிறேன்னு சீஷர்ல சொல்றாங்க. சீஷர்களுக்கு அது புரியல. அவர் தாமதமாய் வருகிறார். சில நேரங்களிலே சில தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்பொழுது நம்ம புத்திக்கு அது எட்டாது. தேவ திட்டம் என்னன்னா, ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பணும், அநேகர் அதை கண்டு விசுவாசிக்கணும். இதுதான் பரலோகத்தின் திட்டம். அதற்காகத்தான் அவர் தாமதமாய் வருகிறார். ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் இறந்திருக்க மாட்டானே, அவன் இறக்கணும், அவர் உயிரோடு எழுப்பணும், அது அநேகருக்கு சாட்சியாய் மாறணும். இதுதான் தேவ திட்டம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதைக்குள்ள நடத்தப்படும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இல்லையா, நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஆச்சு, எனக்காக பாஸ்டர் ஜெபிச்சாரு, ஏன் எனக்கு எதுவும் நடக்கல, எனக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்களே, ஏன் என் வாழ்க்கை மாறல, எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல, எனக்கு ஏன் ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கல, எனக்கு ஏன் ஒரு சொந்த வீடு கிடைக்கல, எனக்கு ஏன் வேலையில உயர்வு வரல, 1000 கேள்விகளை நம்ம கேட்போம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவரை புரிந்து கொள்ளும் அளவுக்கோ அவருடைய திட்டங்களை ஆராய்ந்து முடிகிற அளவுக்கோ அவளுக்கு புத்தி இல்லை. யோபு சொல்றாரு, எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். நம்மளால ஆராய்ஞ்செல்லாம் பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய ஞானம் நமக்கு கிடையாது. அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். சில நேரங்களில் கர்த்தர் வாழ்க்கையில செய்கிற காரியம் அந்த நேரம் கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும், வாழ்க்கையை வெறுத்து போகிற இருக்கும். லாசருவை உயிரோடு எழுப்பின போது அங்கிருந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவில்லை. அங்கிருந்த அத்தனை பேரும் ஆண்டவரை விசுவாசித்தார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சில சம்பவங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது சோர்ந்து போயிடாதீங்க, வார்த்தையை விட்டுடாதீங்க, புலம்பிடாதீங்க, கதறிடாதீங்க. தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்க போகிறதில்ல. என்னை அறிந்திருக்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விலக மாட்டார். விசுவாச வார்த்தைகளை சொல்லி 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 உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுங்க. விசுவாசம் ஓடி போவான், கர்த்தர் உங்களை நடத்துவார். சத்தியம் உங்களுக்கு புரியுதா? அவங்க லாசருடைய சகோதரியை போல ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா அங்க இருக்கக்கூடாதுன்றது தான் தேவ திட்டம், பிளானே அதுதான். கர்த்தர் சில நேரங்களில் அவர் பிளான் நம்ம வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது நமக்கு புரியாது. பொறுமையா இருங்க, அற்புதம் நடக்கும். மாற்றங்களை கொண்டு வருவார், பெரிய காரியங்களை செய்வார். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். ஒரு வேளை இப்படிப்பட்டதான ஒரு திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குமா, அதை கண்டு சோர்ந்து போகாமல், ஆண்டவரே, காரியத்தின் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு எங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கும் என்று விசுவாசிக்க இருதயத்தை எங்களுக்கு தாரும். தந்தை, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.